சீதக்கா, வா மலரே, வா வா. இது என்ன வெயிலும் அடிக்குது மழையும் அடிக்குது இப்படி? ஆமாக்கா, பாருக்கா, கொஞ்சம் வெட்டாப்பும் அடிக்கிற மாதிரி இருக்குது, மழையும் தூரிட்டே கிடக்குது. அடப்போ, தூரல் நின்று போச்சாட்டிருக்குது, வெட்டா படிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழை என்ன மலர் விட்டு விட்டு வருது இன்னைக்கு? ஆமாக்கா, அப்படிதான் இருக்குது, என்ன பண்றது? அம்மா, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? இன்னைக்கு வந்த வேலையே செய்யல போ மலரு. சரி, என்ன பண்றது, வந்துட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் களை மட்டும் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். ஓ, களை எடுத்தீங்களா? நீங்க ஒரு ஆள் தான் எடுத்தீங்களா? ஆமா, அப்புறம் நான் மட்டும் தான் இருக்கிறேன். மாமா இங்க அந்த பக்கம் ஏதோ மடையில வெட்டிட்டு கிடந்தாரு. சரி, நான் தான் அப்புறம் களை எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்றது? அம்மா, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உங்க வீட்டுக்காரங்க தோட்டத்துல தான் இருக்காரா? இல்லக்கா, அவர் எங்க உரம் வாங்க போறேன்னு சொல்லியிருந்தாரு. தோட்டத்துல போய் பார்த்தா ஆளே காணோம். அப்புறம் ஃபோன் பண்ண எங்க வெளியே போயிருக்கிற உரம் வாங்குறதுக்குனாரு. சரி, அப்புறம் நான் என்ன பண்றது, அவர்கிட்ட சொன்ன தோட்டத்துக்கு வந்திருக்கிறானே. சரி, அப்புறம் அந்த துவரை விதையெல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டுட்டு வந்தேன். ஓ, அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. நீயே போட்டுட்டியா தனியாவே? நீ கூப்பிட்டுக்கலாம்ல, நானும் வந்திருப்பல்ல. இல்லக்கா, சரி, மழை வந்திருந்தது, மண்ணெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்ததா. சரி, அவரு தான் சொன்னாரு தவற விதை வேணா தூவி விடு, அப்புறம் முளைச்சி வரும் அப்படின்னு. சரி, விதை போட்டிருக்கு தானே, எனக்கு கூப்பிடாட்டி என்ன? இனி மறுபடியும் நீங்கள் அவ்வளோ தொலைவில் வரணும் மழையெல்லாம். சரி, நம்மளே போட்டுட்டு போயிடலான்ட்டு நான் தான் கொஞ்சம் எல்லாம் போட்டு விட்டுட்டு வந்தேன். சீதா, அட கொளுத்தியா வந்திருக்கிறாளா? வாமா, வா வா. வாங்க மச்சான், வாங்க. என்ன மழையில கூட வேலையெல்லாம் முசுவா நடக்குதாட்டு இருக்குது? ஆமா சாமி, அப்புறம் என்ன பண்றது, வேலை செஞ்சுதானே ஆகும்னு. அப்புறம் நம்ம வேலை யாரு செய்வா, நாம தானே செய்வோன்னு. அம்மா, எங்கன்றதா தம்பி ஏதோ உரம் வாங்குற போறோம்னு சொன்னா வந்துட்டானா? இல்ல மச்சான், அவர் வரலையாட்டு இருக்குது இன்னும். நான் மட்டும் தான் தோட்டத்தில் இருந்து இவ்வளோ நேரம். சரி, கொஞ்சம் எல்லாம் வேலை போட்டு விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு அதை தவற வேலை எடுத்து வச்சிருந்தாரா, அதை மட்டும் போட்டு விட்டுட்டு அப்புறம் நான் வந்துட்டேன். ஓ, அப்படியா? சரி சரி. எங்க மழை வந்துட்டு இருக்குது, என்ன வாங்கிட்டானா என்னன்னு தெரியல. வண்டி எடுத்துட்டு தான் போயிருக்கிறான். சரி, அப்படியே எனக்கும் கொஞ்சம் உரம் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நீ காண மாட்டேக்குது. வருவான் வருவான். சரி சீதா, மணியாச்சு, நீங்க வேணா வீட்டுக்கு போறீங்களா? இனி இதுக்கு மேல நீ என்ன வேலை செய்ய போறீங்க? நாளைக்கு வேணா மழை வரலன்னா அப்புறம் வாங்க. ஏமாமா, மணி 3 தான் ஆச்சு, கொஞ்ச நேரம் வேணா செஞ்சுட்டு போறோம். அதுக்கு இல்ல சீதா, ஏதோ மழை மறுபடியும் பிடிச்சிருச்சுன்னு என்ன பண்றது? இப்போ கொஞ்சம் வெட்டா பிடிக்குது இல்ல. சரி, இப்போ கிளம்புனாலே நீங்க வாரக்கு 1 மணி நேரம் மேல ஆயிரும். சரி, அதுக்கு தான் சொன்னேன், வேணா கிளம்புங்க என்ன. சரிங்க மாமா, நான் சித்த நேரத்துல கிளம்பிடுறோம். சொல்லுங்க. என்ன மலரே, தோட்டத்துல இருக்கிறேன்னு சொன்ன, வந்து பார்த்தா அளவே காணோம். எங்க போன, அதுக்குள்ள வீட்டுக்கு போயிட்டியா? இல்லைங்க, வீட்டுக்கெல்லாம் போகல. இங்க எங்க மச்சான் வீட்டு தோட்டத்துல தான் இருக்கிறேன். இதை இங்க இந்த பக்கம் வாங்க, மேக்கால. ஓ, அப்படியா? இரு இரு, நான் அங்கதான் இருக்கிறேன், வர இரு. சரி, வாங்க. யார் மலர், உங்க வீட்டுக்காரா வந்துட்டாராமா? ஆமாக்கா, இது இங்க பக்கத்துல தான் இருக்காராமா, நான் இங்க தான் நிக்கிறேனே. சரி, வர்றேனாரு. சரி, வரட்டும் வரட்டும். அட ராமண்ணா, நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்களா? ஆமா ஜெகா, வா வா. நானும் கொஞ்சம் அங்கே மழை மாற்றி வெட்டி விட்டுட்டு இருந்தேன்னா, சரி, அதான் மழை வர மாதிரி இருக்குது, உங்களை கிளம்ப சொல்லலான்ட்டு அப்படியே சொல்றதுக்கு வந்தேன். சரி, என்ன நீ காலையில் போனவன் ஏன் இவ்வளோ நேரம்? அதை என்ன கேட்குறீங்க? நானும் வண்டி எடுத்துகிட்டு போனது சித்த நேரத்துலேயே மழை பிடிச்சிருச்சு. அப்புறம் எங்கேயோ ரோடெல்லாம் டிராஃபிக் ஆகி போச்சாட்டுருக்குது. வண்டியே போகவே மாட்டேங்குது, ஒவ்வொரு இஞ்சா நகருது. போங்க, கடகண்ணிகளுக்கு எங்கேயாச்சும் டவுன் பக்கம் போயிட்டு வர்றதுக்கே சலுப்பு தட்டி போகுது. பத்தாதுக்கு வண்டி வேற பஞ்சர் ஆகி போச்சுன்னா அப்புறம் பஞ்சர் போட்டுட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு. ஓஹோ, அப்படியா? அதானே பார்த்தேன். இல்லாட்டி எப்போ போனாலும் சீக்கிரம் வந்திருப்பியேன்னு நினைச்சேன். வண்டியில அப்புறம் பஞ்சர் ஆகி போச்சா? சரி சரி சரி, விடு. சரி, சாப்பிட்டே இல்லையா? இல்லைண்ணா, சாப்பாடு இங்கே தோட்டத்துல தான் வச்சுட்டு போயிருந்தேன். எங்கே சாப்பிட்டேன்? சரி, வந்து பார்த்தேன், இவ ஏதோ வந்திருக்கிறதா சொன்னா ஃபோன் பண்ணி. சரி, வந்தா ஆளவே காணோம். சரி, அதான் கூப்பிட்டேன், அதான் இங்கே இருக்கிறான்னு சொன்னா. சரி, இப்படியே வண்டியை நிறுத்திட்டு இப்படியே வர்றேன். என்ன மலர், விதை போட சொன்னா எல்லாம் போட்டுட்டியா? அதெல்லாம் வேலை போட்டு விட்டுட்டேன். சரி, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க மச்சான். நீங்களும் போய் சாப்பிடுங்க 2 பேரு. சரி, அப்படியே நாங்க கிளம்புறோம். இது குழந்தையா, நீங்களும் சாப்பிட்டுட்டு போங்க. அவ்வளோ தொலை இருந்து வந்துட்டு வேலை செஞ்சுட்டு சாப்பிடாம போறீங்க. இருங்க, இருக்கிறத ஆளு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வேணும், அப்புறம் போவீங்களாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மச்சான், நான் வீட்டுக்கு தானே போறேன், வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறோம். ஏன் மலரு, அதான் வேலை செஞ்சுட்டு இருந்தே இல்லை, சாப்பாடு அங்கதான் இருந்தது. நீயே போய் எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதானு கொஞ்சம். இருக்கட்டுங்க, பரவாயில்ல, நாங்க வரும்போது சாப்பிட்டுட்டு வந்தோம். எனக்கு ஒன்றும் அவ்வளோ பசி இல்லை. சரி, நீங்க தான் போய் சாப்பிடுங்க போங்க, நேரமாயி போச்சுல, காலையில கூட சரியா சாப்பிடாம வந்தீங்க. போங்க மச்சான், நீங்களும் போய் சாப்பிடுங்க. ஆமா மாமா, 2 பேர் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் வேலை பாருங்க. சரி, அப்படியே நாங்க போட வேண்டிய கிளம்புறோம். இப்போ கிளம்புனாலே பிள்ளைங்க வந்துருவாங்க, நாங்க போறக்குள்ளேயே வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமா. சரி சரி, பார்த்து போங்க. ரோடெல்லாம் கொஞ்சம் தண்ணியா நிக்குது, கொஞ்சம் சேறு சகதியமா தான் இருக்குது, பார்த்து போங்க. கொஞ்சம் எல்லாம் வழுக்கலா தான் இருக்குது. சரிங்க தம்பி, சரி, நாங்க போயிட்டு வரோம். மாமா, நான் போயிட்டு வரேன், வா மலர், நம்ம போலாம். சரி, நடக்கா. ஆனா ஓரமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதான் அங்க பம்பு சென்டர் ரூம்ல தான் வச்சிருக்கிறேன். நான் அப்புறம் எடுத்து தரேன் உங்களுக்கு. சரிப்பா ஜகா, சரி சரி, இருக்கட்டும், அப்புறம் வாங்கிக்கிறேன். சரி, வா, சாப்பாடு எடுத்துட்டு வரியா? இப்படியே உட்காந்து சாப்பிடலாமா? சரிண்ணா. சின்னப்புலா, சின்னப்புலா, அடியே சின்னப்புலா. என்னடி நீலா, இவ எந்திரிக்கவே மாட்டேங்கிறா. ஆமாடி அழகி, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலடி. இவனடி இப்படி மைண்ட் போய் கிடக்குறா. சின்னப்புலா, சின்னப்புலா, ஏண்டி எங்களை பயப்படுத்துறா? எந்திரிடி. ஐயோ, என்ன நிலா நீ தேவையில்லாம ஏதேதோ வழியில கூட்டிட்டு வந்திருக்கிறேன். தோட்டத்துக்கு அன்னைக்கு வேற வழியில தானே போனோம், இந்த பக்கம்
பக்கம் எதுக்கு கூட்டிட்டு வந்த நீ இன்னைக்கு? அது மழை வேற வந்துட்டு இருந்தது. நீ பாட்டு சீக்கிரம் இந்த பக்கம் போனா சீக்கிரம் போயிடலாம்னு நினைச்சு இப்படி கூட்டிட்டு வந்தேன். இவனடானா இங்க வந்து என்னமோ இப்படி படுத்துட்டா. இப்போ என்ன பண்றது? யாருக்காச்சும் போனாச்சு பண்ண. எனக்கு தெரியலடி இப்படி எல்லாம் நடக்கும்னு. நானும் சரி மழை வந்துட்டு இருந்தது ஏற்கனவே சுத்தி போனா லேட் ஆகும்னு சொல்லிட்டு சரி இந்த பக்கம் போயிடலாம்னு நினைச்சிட்டு வந்தேன். இந்த பக்கம் அடிக்கடி வருவண்டி. ஆனா எப்பவுமே இந்த மாதிரி ஆனதில்லை. இன்னைக்குதான் இப்படி என்னமோ ஏதோ உளறிட்டே கடந்து திடீர்னு பயந்து இப்படி ஆயிட்டாலே என்னமோ. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ யார் ஃபோன் பண்றது? யாருக்கு பண்றதுன்னு யாரோ ஒருத்தருக்கு பண்ணு. அந்த அக்காங்களுக்கு கூட கூப்பிடு. என்ன இப்போ நம்ம இந்த இடத்த விட்டு போகணும். இவ்வளவு வேற என்ன பண்றது? இங்க வேற ஏதோ சத்தம் வேற கேட்டுட்டே இருக்குது. பாத்தியாடி மறுபடியும் கேட்டுட்டே தாண்டி இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பேசாம இவ்வளவு கை காலை பிடிக்கலாமா? அந்த பக்கம் எங்கேயும் சுத்திட்டு போகலாம். முதல்ல இந்த இடத்த விட்டு போகணும்டி. சரி அழகி, நீ சொல்றது கரெக்டு தான். சரி புடி, நீ காலை புடி, நான் கையை பிடிக்கிறேன். இவ்வளவு தூக்கிட்டு முதல்ல அந்த பக்கம் போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் எங்கேயாச்சும் படுக்க வச்சுட்டு வேணா ஃபோன் பண்ணலாம் அந்த அக்காங்களுக்கு. அட மலர், காளிமக்கா அங்கதான் இருக்கிறாங்களாட்டு இருக்குது. ஆமா காளிமக்கா, காளிமக்கா. மலரே, இரு வரேன். சொல்லு நீலா. அக்கா எங்கக்கா இருக்கிறீங்க? ஏண்டி தோட்டத்துக்கு தான் வந்தோம். சரி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். நீங்க என்ன தோட்டத்துக்கு வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லையாட்டு இருக்குது. சரி மழை வந்தனால வரலையாக்கு. சரி பரவாயில்ல, அதான் நானும் மலர் வந்துட்டு தான் இருக்கிறோம். அக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நாங்க தோட்டத்துக்கு தான் வந்துட்டு இருந்தோம். வர வழியில சின்ன பிள்ளை வேற மயக்கம் போட்டு விழுந்துட்டாக்கா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப நேரமா எழுப்பி பாக்குறோம், எந்திரிக்கவே மாட்டேங்கிறோம். அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா இங்க. என்னடி சொல்ற? சரி இரு வரேன். ஆனா எங்க இருக்கிறீங்க? அதாக்கா அந்த பனை மரத்துக்கிட்ட தாக்கா விழுந்துட்டேன் மயங்கி. கொஞ்சம் தள்ளி படுக்க வச்சிருக்கிறக்கா. கொஞ்சம் சீக்கிரம் வாங்கக்கா. சரி வெய் வரேன். என்னக்கா நிலாவா ஃபோன் பண்ணா? நீங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்னாச்சு? என்ன சொல்றா? மலரே அது வந்து மலரே சீதா என்ன தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டக்கா. நீங்க என்ன வரேன்னு சொன்னீங்க, இங்கே வேலை சரியா இருந்தது உங்களுக்கு? ஆமா மலரே, இங்கே கொஞ்சம் வேலை நிறைய இருந்ததா, அதையே பார்த்துட்டு இருந்தேன். இதுலயே சீதா இப்படி நிக்கிறா, என்னாச்சு? அதாக்கா நானும் கேட்டுட்டு இருந்தேன். நிலா தான் ஃபோன் பண்ணாலா? இந்த அக்கா ஏதோ சொல்ல வந்தாங்க. அக்கா என்னக்காச்சு? என்ன சொன்னா? மலரே அது வந்து காளிமக்கா, இந்த சின்ன பிள்ளை ஏதோ மயங்கி விழுந்து கிடக்குறாளாமாக்கா. கொஞ்சம் வாக்கா சீக்கிரமா போலாம். அந்த நிலா தாக்கா ஃபோன் பண்ணா. என்ன சீதா சொல்ற? அவளுக்கு என்ன? அவ நல்லா மூக்கு முட்டை தானே தின்னுட்டு வருவா. ரோட்ல வரக்கெல்லாம் மயங்கி விழுக்குவாளா என்ன? அக்கா அது என்னன்னு தெரியலக்கா. முதல்ல வாக்கா போய் பார்க்கலாம். சரி வா. இவ கூட இதே எழுத்தா போச்சு. எதையாவது ஒன்று ஏழரை இழுத்துட்டே இருப்பா. சரி வா மலரே. சரி வா சீதா போலாம் வா. அம்மா எங்க கிடக்குறாளாமா? அக்கா அவ ஏதோ அங்க பனை மரத்துக்கிட்ட விழுந்துட்டேன்னு சொன்னாக்கா. அங்க எங்க பக்கத்துல எடுத்து படுக்க வச்சிருக்கிறாளாமா. வாக்கா போய் பார்க்கலாம். சரி வாங்க போலாம். மலரே சீதா அந்த பக்கம் எங்கேயும் திரும்பி பாத்துறாதீங்க. பொட்டாட்டு நடந்து வந்துருங்க. அங்கே எங்கேயும் பார்க்காதீங்க, நேரா வாங்க. ஏன் காளிமக்கா? என் மலரே உனக்கு காது கேட்கலையா? இங்க ஏதோ ஒரு மாதிரி சத்தம் கேட்குது பாரு. அதுக்கு தான் காளிமக்கா சொல்றாங்க. நடா பேசாம இங்க இருந்து போயிடலாம் அந்த பக்கம். பொட்டாட்ட வா, அந்த அக்கா சொன்ன மாதிரி எதுவும் பேசாதீங்க. ஐயோ ஆமாக்கா, இது என்னக்கா இந்த மாதிரி சத்தத்தை கேட்டது சின்ன புள்ள மயங்கி விழுந்துட்டாலோ? அப்படிதான் இருக்கும். சரி சீக்கிரம் வாங்க, எங்க திரும்பி பாத்துறாதீங்க. சரிக்கா. சின்னப்புள்ள ஏ சின்னப்புள்ள எந்திரிடி. என்னாச்சு? நான் எங்க இருக்கேன்? அப்பா அழகி அவ எந்திரிச்சிட்டாடி. பரவாயில்ல. ஏண்டி சின்னப்புள்ள என்னடி ஆச்சு? எதுக்கு இப்படி மயங்கி விழுந்து எங்களை பயப்படுத்திட்ட நீ? மயங்கி விழுந்தனா? எனக்கே ஒன்றும் தெரியலடி. அம்மா நம்ம எங்க இருக்கிற இப்போ? தோட்டத்துக்கு பக்கத்துல தாண்டி இருக்கிறோம். இரு சீதாக்கா மலர் அக்கா ஃபோன் பண்ணிருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறாங்க. வந்தது வீட்டுக்கு போலாம். உனக்கு ஒன்றும் ஆகலையில சின்னப்புள்ள? நல்லா தானே இருக்க? ஒன்றும் இல்லடி, நல்லா தான் இருக்கிறேன். கொஞ்சம் பசி மயக்கமா இருக்குது, அவ்வளவுதான். எனக்கு பசி மயக்கமா இருக்குதா? அப்ப பசி இல்லாத நீ விழுந்தியடி மயக்கம் போட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அது ஏதோ என்ன பிடிச்சி தள்ளி விட்ட மாதிரி இருந்ததுடி. அது தள்ளின விசையில நானே எனக்கே தெரியாம கீழே விழுந்து மயங்கிட்டேன். அங்கே வேற ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. உங்களுக்கு கேட்டுச்சா? நான் உங்ககிட்ட சொல்றேன்னு நினைக்கிறக்குள்ள அது ஏதோ பிடிச்சி என் மேலே ஏதோ விழுந்த மாதிரி இருந்தது. என்ற தலையிலே ஏதோ இடிச்ச மாதிரி இருந்ததுடா. அப்படியே நான் மயங்கிட்டேன்டி, எனக்கே தெரியல. இப்போ முழிச்சு பார்த்தா இப்போ தாண்டி பசிக்குது. நான் ரொம்ப பயந்துட்டேன்டி. அதெல்லாம் இருக்கட்டும். அங்க என்னடி ஏதோ சத்தம் கேட்டுச்சு? உங்களுக்கு கேட்டுச்சா இல்லை எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சா? ஏன் நீ மயங்கி விழுந்ததுக்கு அப்புறம் எங்களுக்குமே விடாம அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்ததுடி. என்னமோ அழுக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி எல்லாம் என்னென்னமோ இருந்தது. நாங்களே ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் உன்னை தூக்கிட்டு தான் வந்தோம். கை ஒருத்தர் கால் ஒருத்தர் பிடிச்சி சரி இங்க கொண்டு வந்து சேர்த்துருக்குறோம். என்னடி நீலா, நம்ம போற பக்கமெல்லாம் ஏதோ ஒரு வம்பு வருது. நம்ம தோட்டத்துக்கு போகலான்னு நினைச்சு தானே போயிட்டு இருந்தோம். அந்த காளிமக்கா சின்ன பிள்ளை இங்கே
சொல்றாக்கா. அதானே பார்த்தேன். இவ இப்படிதான் இருப்பா. நான் சொல்லல சீதா. இவ இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பானு. ஏன்டி சாப்பிடாம ஏதாவது வந்தியா? ஐயோ அதெல்லாம் இல்லை, நீ நல்லா வயிறு நிறைய மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பசி என்னமே இப்போதான் ஆகுது. ஆனால் அங்கே ஏதோ சத்தம் கேட்டுச்சா, அது என்ற மேலே ஏதோ ஏறி குதிச்ச மாதிரி இருந்தது. அதில் யாரும் என்னை தள்ளி விட்டு விழுந்த மாதிரி இருந்தது. அப்படியே மயங்கிட்டேன். இவங்க 2 பேர் தான் ரொம்ப பயந்துட்டாங்க போல. என்னடி சின்ன புள்ள சொல்ற? தோட்டத்துக்கு வரேன் தானே வந்தீங்க. அம்மா எந்த பக்கம் வந்தீங்க நீங்க? எந்த மரத்துக்கடியா? எந்த வழியிலடி நீயே சொல்லிடுடி, எனக்கே கண்ணை கட்டுது. அக்கா அதாக்கா அந்த ஒரு பனைமரம் இருக்குல்ல, தனியே ஒரே ஒரு பனைமரம். அந்த பக்கம் தான் வந்துட்டு இருந்த. அந்த பனைமரத்துக்கிட்ட வந்ததுப்பதான் இவ இந்த மாதிரி கீழே மயக்கம் போட்டு விழுந்தது. என்னடி சொல்றீங்க? அந்த ஒத்த பனைமரமா இருக்குமா அந்த வழியிலயா? ஆமாக்கா. சோ ஆண்டவா, ஏண்டி அந்த வழியில யாருமே அதிகமா போக மாட்டாங்க. நீங்க எதுக்கு அந்த வழியில வந்தீங்க? அது சுடுகாடுடி, சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல தான் அந்த ஒரு பனைமரம் வந்திருக்குது. அந்த வழியில யாருமே வர மாட்டாங்க. நீங்க எதுக்கு அந்த பக்கம் வரீங்க? உங்களுக்கு ரோடு இல்லையா வரக்கே? சுடுகாடா? என்னக்கா சொல்றீங்க காளிமக்கா? எங்களுக்கு தெரியாது. அங்க யாரும் புதைக்கிறது இல்லையேக்கா. பார்த்த சுடுகாடாடவே தெரியல. அட ஆமா மலரே, அது முன்னாடி காலத்துல சுடுகாடா தான் இருந்ததாமா. இப்ப யாரும் அங்க புதைக்கிறது இல்லையாமா. அதை அப்படியே கை விட்டுட்டாங்க. இப்ப வேற இடம் மாத்தி கொடுத்தனால இங்க யாரும் எதுவும் புதைக்கிறது இல்ல. அதை அப்படியே விட்டுட்டாங்க. அது மழையும் வெயிலும் அடிச்சு நிலமெல்லாம் ரொம்ப சமதளமா ஆகி போச்சு. அந்த பனைமரம் தான் அங்க ஒண்ணு வந்திருக்குது. அதுதான் அடையாளமா இருக்குது. நாங்க இந்த பெரியவங்க தெரிஞ்சவங்களும் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு சீதாக்கே தெரியும் அந்த பக்கம் போக கூடாதுன்னு? சீதா உனக்கு தெரியும்ல? ஆமாக்கா, எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. நானும் கல்யாணமான புதுசுல தோட்டத்துக்கெல்லாம் போறப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்த பக்கமெல்லாம் போகாதம்மா, சுத்தியே போகணும், இது சுடுகாடுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தெரியுது எனக்கு. நான் மலரும் நானும் வந்து இந்த பக்கம் வரவே மாட்டேனே. இவளுங்க எதுக்கு இப்படி வந்தாங்கன்னு தெரியலக்கா. ஓ, அதுக்குதான் அந்த வழியில இப்ப வரும்போது பேசாத, அங்கே இங்கேயும் பார்க்காதன்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தீங்களா ஏக்கா? அட ஆமா மலரே, நான் வந்ததே இல்லை தெரியுமா. ஏதோ இவ அந்த மரத்துக்கடியே படுத்து கிடக்குறா மயக்கம் போட்டுன்னு சொன்னனாலதான் இப்போ வேற வழி இல்லைன்னு சொல்லி தான் நானே வந்தேன். இல்லாட்டி நல்லா இத்தனை வருஷம் ஆகி போச்சு, இந்த பக்கம் நான் வந்ததே இல்லை. என்னடி சின்ன புள்ளா, இது என்னமோ சுடுகாடு கிடுகாடுன்னு என்னென்னமோ பண்ணி பேசிட்டு இருக்குது. உனக்கு எதுவும் தெரியாதா இதை பத்தி? எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடி. இவங்க என்னமோ புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கிறாங்கடி. கேளு சின்ன புள்ளா, நீயாச்சி. நான் கேட்டா ஏதாவது பண்ணி திட்டுவாங்க, நீயே கேளு. ஆமா, நான் கேட்டா மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் போறாங்க பாரு. கேளு சின்ன புள்ளா, ஒண்ணு பேசாம. சரி சரி இரு கேட்கல. என்ன நீ ஏதோ புது புதுசா கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? அடியே சின்ன புள்ளா, இது ஒன்றும் புது கதை இல்லடி, இதெல்லாம் பழைய கதை. ஏன் உங்க அத்தை சொல்லலையே இது இல்லை உனக்கு? இல்ல நீ அடி ஆமா, அந்த ஒத்த பனை மரம் இருக்கிற பக்கம் யாருமே போறதே இல்ல. நீங்க எதுக்கு கூறு இல்லாம போயிருக்கீங்க பாரு. அது ஏற்கனவே முதல்ல சுடுகாடா இருந்ததா மாதிரி அங்க நிறைய பணத்தை எல்லாம் அடக்கம் பண்ணிருக்காங்க. அப்ப இப்ப யாரு சரி கொஞ்சம் வருஷமா அங்க புதைக்கிறது இல்ல, வேற பக்கம் சுடுகாடு மாத்தி கொடுத்ததுல இருந்து அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு காம்பவுண்டும் இல்ல, ஒண்ணும் இல்ல, அது அப்படியே கிடக்குது. அதனால அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அது ஏதோ ஒரு ஆவி பொம்பளை ஆவி அந்த பக்கம் ஏதோ சுத்திட்டு கிடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் இப்படிதான் ஒருத்த வந்து அந்த பனை மரத்துல நொங்கு நிறைய இருக்குது, வெட்டிட்டு போலான்ட்டு வந்திருக்கிறானாமா. அவன் மேலே ஏறி வெட்டிட்டு இருந்தானாமா. அப்ப பார்த்து அந்த ஆவி ஏதோ அவனை அடிச்சிருச்சாட்டு இருக்குது. அப்புறம் அவனும் செத்து போயிட்டான். அப்புறம் செத்தவன் அவனோட ஆவி அந்த பனை மரத்துல ஏதோ தொங்கிட்டு கிடக்குதாமா. என்ன நீ சொல்றீங்க? அந்த பனை மரத்துல ஆவி தொங்கிட்டு கிடக்குதா? ஒருவேளை அதான் என் மேல விழுந்திருக்குமோ? ஆமாடி, அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி சொல்றது பார்த்தா அந்த நொங்கு வெட்ட போனா அந்த செத்து போன ஆவி தான் நீ தள்ளி விட்டுக்குன்னு நினைக்கிறேன். நீ எங்க நொங்கு பொறிக்கிறதுக்கு வந்திருப்பான்னு நினைச்சிட்டு. என்னடி நீ வேற பயப்படுத்துற? உண்மையிலேயே நான் மனசுக்குள்ள அதாண்டி நினைச்சேன். இந்த பனை மரத்துல நொங்கு நிறைய இருக்கே, பேசாம அருவாள் எடுத்துட்டு வந்திருந்தா நம்மளாச்சும் வெட்டியிருக்கலாமே நினைச்சேன். அதுதான் புடிச்சு தள்ளி விட்டுருச்சாட்டு சின்ன பிள்ளைய. அப்புறம் என்னாச்சுக்கா? அப்புறம் என்ன ஆகும்? அப்புறம் அதே மாதிரி வேற ஒருத்தன் எவனும் ரொம்ப வருஷம் கழிச்சு இதே மாதிரி பனை மரத்துல நொங்கு நிறைய இருக்குது, நம்மளும் வெட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இது சுடுகாடு என்னன்னு எதுவும் தெரியாம ஏதோ வெளியூரால வந்திருக்கிறான் இதை வெட்டறக்கு. அப்ப பார்த்து அவனுக்கு ஏதோ சத்தம் எல்லாம் கேட்டுக்குது. அப்புறம் அவனும் இப்படிதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். அப்புறம் அந்த வழியில வந்தவனா பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து அப்புறம் மயக்கம் தெளிஞ்சிருச்சு அவனுக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் 10-20 நாள் அப்புறம் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ பேய் ஓட்டக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்களாமா. அப்பதான் தெரியும் அங்க ஒரு ஏதோ பொம்பளாவை சுத்தி கிடக்குது, அந்த பனை மரத்துக்கிட்ட யார் வந்தாலும் அதை பிடிச்சி சாகடிச்சிருன்ட்டு. அதுதான் அப்பதான் எனக்கே தெரிஞ்சது. இந்த மாதிரி தான் அப்புறம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் யாரும் அந்த பக்கம் போறது இல்ல. ஐயோ அப்படியாக்கா? நானும் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிற இந்த கதை எனக்கு தெரியாது பாருங்க. நானும் நினைப்பக்கா பாப்பா இந்த பக்கம் யாருமே போறதே இல்லையே, சரி எதுக்கு நம்ம மட்டும் போயிட்டு இருக்கோன்னு நம்ம வெப்பம் போலமே போய்க்கலாம் நினைச்சு போய்க்குவேன். எனக்கு இப்படி எல்லாம் இருக்குதுன்னு நான் கூட நினைச்சே பார்க்கலக்கா. ஆமா மலர், அதனாலதான் அந்த பக்கம் ஒருத்தர் போறது இல்ல. நீங்க எதுக்கு அந்த பக்கம் போறீங்க? முதல்ல அவளை எழுப்பி கூட்டிட்டு வா. ஒரு அவங்க அத்தை கிட்ட சொல்ற போய் ஏதாவது கயிறு கயிறு வாங்கி கையில கட்டட்டும். இல்லாட்டி 10-20 நாள் கழிச்சு அந்த ஆளுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இவளுக்கு பிடிச்சிட போகுது. சீக்கிரம் எழுப்பி எடுத்துட்டு வாங்க போலாம். எனக்கு 10-20 நாள் கழிச்சு பேய் பிடிக்குமா? ஐயோ அண்ணி, எப்படியாவது எனக்கு சரி பண்ணி விட்டுருங்க. நீ பேய்க்கு என்னை பிடிச்சிடாம. ஐயோ நான் முதல்ல இந்த இடத்த விட்டு ஓடணும்ப்பா சாமி. தூக்குக்கடி என்னை பிடிச்சி கொஞ்சம் கை பிடிங்கடி.
ஐயோ போங்க, நீ இந்த குந்தாணி தான் நீ இந்த பக்கம் போகலான்னு சொன்னான். நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன். இவ எதையாவது இப்படி தான் பண்ணி என்னை சிக்க வச்சிடறா கடைசியில். அண்ணி எப்படியாச்சும் நாளைக்கு என்னை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது ஒன்று கயிறு வாங்கி நீங்களே கட்டி விட்டுருங்க நீ. எங்கள் அத்தை கிட்டையெல்லாம் சொல்லாதீங்க நீ. சொன்னா அப்புறம் அந்த கிளவி என்னை வெளியவே விடாத நீ. சரி சரி நாடா பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ பார்க்கலாம், நல்லா சொல்லிட்டு இருக்காதீங்க நீ. சரின்னு சொல்லுங்க நீ. எங்கள் அண்ணன்கிட்டயும் சொல்லிடாதீங்க நீ. சரி சரி போ போ. நாளைக்கு கூட்டிட்டு போய் கயிறை வாங்கி கட்டி விடுறேன். இனிமேலாச்சும் ஒழுங்கா இரு. சரிங்க நீ. ஏண்டி சின்ன புள்ள கடைசியில் எல்லா பள்ளியும் அம்மாவை தூக்கி போட்டுட்டா. இவதான் என்னை கூட்டிட்டு வந்தானே. வாடி நமக்குள்ள என்னடி. ஏண்டி இந்த வழியில போகலான்னு சொன்னதே நீயே. கடைசியில் பாரு நான் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி என் மேலே போட்டுட்டான். நீ அவங்களாம் நான் தான் உன்னை இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை திட்டுவாங்க. உருடி நான் தான் இந்த பக்கம் வந்தேன்னு சொன்னா எங்கள் அண்ணன் இன்னும் பிடிச்ச நீ திட்டுவாங்கடி. அதுக்காக தான் இப்படி சொன்னேன். சரி வா பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் புதுசாக பார்க்குற வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.